ரைட். போன கிளாஸ் நாங்க உலோகங்கள்ல உலோகத்தின பௌதிக ரசாயன இயல்புகள் அது மாதிரி அதனுடைய பயன்பாடுகள் பற்றி பார்த்து நாங்கள் சோடியம் மெக்னீசியம் ரெண்டும் தான் மெயினா நாங்கள் பார்த்து நாங்கள் அது மாதிரி அல்லுலோகங்களை ஸ்டார்ட் பண்ணினாங்கள் அதன் இயல்புகள் பற்றி பார்க்கணும் இன்றைக்கு. சரி, இதுல பாருங்க, அல்லுலோகங்கள்ல வந்து நாங்கள் முதலாவதா பார்க்க போறது வந்து நைதரசன். சரியா, நைதரசன் வந்து ரைட். ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு உலோகங்கள் அல்லோகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து நாங்கள் இதுல ஏற்கனவே உலோகங்கள் பற்றி பார்த்துட்டோம். அல்லுலோகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நைதரசன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த நைதரசன், ஒட்சிசன், புளோரின், அது மாதிரி கீழே இருக்கிற இந்த குளோரின், இதுகள் எல்லாமே அது மாதிரி இந்த ஐதரசன் இதெல்லாமே ஈரணு வாயுக்கள்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு அணுக்கள் சேர்ந்த ஒரு மூலக்கூறா இருக்கு ஈரணு வாயுக்கள்னு சொல்றோம் இதுகளை. இப்ப விழுமிய வாயுக்களை வந்து நாங்கள் ஓரணு வாயுன்னு சொல்லுவோம். ஹீலியம், நியோன், ஆகன், அதுகளை வந்து ஓரணு வாயு இல்லாட்டி விழுமிய வாயு எல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி ஈரணு வாயுக்கள் வந்து இந்த ஆகல் ஐதரசன். ஐதரசன் வந்து அரை வெப்பநிலையில ரெண்டு ஐதரசன் அணுக்கள் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப H2 ஈரணு வாயு. அது மாதிரி நைதரசன் பாத்தீங்கன்னா N2 ஆக இருக்கும். ஒட்சிசன் O2 ஆக இருக்கும். புளோரின் F2 ஆக இருக்கும். அது மாதிரி குளோரின் வந்து Cl2 ஆக இருக்கும். இதுகளை சொல்றது ஈரணு வாயுக்கள்னு சொல்லுவோம். ரெண்டு அணுக்கள் சேர்ந்திருக்கிறபடியா, ரெண்டு ஐதரசன் அணுக்கள் சேர்ந்திருக்கிறபடியா, அல்லது ரெண்டு ஒட்சன் சேர்ந்திருக்கும். அப்படி இருக்கிறபடியே இதுகளை ஈரணு வாயுக்கள்னு சொல்றோம். சரி, அந்த 20 மூலகங்களுக்குள்ளேயும் இவ்வளவு பேர் இருந்தான். ஐதரசன், நைதரசன், ஒட்சிசன், குளோரின், குளோரின் இவ்வளவு தான் ஈரணு வாயுக்களா தொழிற்படுது. மற்ற இது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லுலோகங்கள் தான். குளோரின், குளோரின், ஒட்சன், நைதரசன், நைதரசன் எல்லாமே அல்லுலோகம். இதுல நாங்கள் நைதரசனை பற்றி தான் இன்றைய பார்க்கிறோம். அது மாதிரி நைதரசன் வந்து வளிமண்டலத்துல நைதரசன் வாயுவாக காணப்படுது. மற்றங்கட சூழல்ல அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு வாயு நைதரசன். கிட்டத்தட்ட 78% நைதரசன் காணப்படுது. அது மாதிரி முக்கியமா இந்த புரதங்கள கூறாகவும் நைதரசன் இருக்கு. சரியா, புரதங்கள கூறாயும் இருக்குது. மற்றது வந்து சில அயன்கள் நைட்ரேட் அயன். நைட்ரேட் அயன் சொன்னா அவற்ற குறியீடு வந்து NO3-. நைட்ரைட்ன்னு சொன்னா NO2- சொல்லுவோம். அமோனியம் NH4+. இப்படிப்பட்ட சேர்வைகள கூறாக கட்டாயம் அங்க நைதரசன் இருக்கு. எல்லாம் நைதரசன் பற்றின பொதுவான விஷயம். அது மாதிரி பௌதிக ரீதியான இயல்பு பார்த்தோம்னா நைதரசன் வாயுவுக்கு நிறமோ மனமோ இருக்காது. மர தகன துணை காவனீர் ஒட்சைட் மாதிரி, காவனீர் ஒட்சைட்டும் தகனத்தை நிரோதிக்கும். அதே மாதிரிதான் நைதரசனம் ஒரு தகன துணையிலி வாயு. மற்ற வழியை விட கொஞ்சமா அடர்த்தி குறைவானது, நீர்ல கரையக்கூடியதா இருக்கும். நீர்ல கொஞ்ச அளவுக்கு கரையும். அடுத்தது ரசாயன இயல்புகள் பார்த்தோம்னா தாக்குதிறன் மிக குறைவு. ஏன் தாக்குதிறன் குறைவுன்னு சொன்னா இப்ப நைதரசன் வந்து வலிமையான மும்மை பிணைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப இந்த மும்மை பிணைப்புகள் ஒரு தாக்கத்துல ஈடுபடணும்னு சொன்னா இந்த மும்மை பிணைப்புகளை உடைச்சுதான் தாக்கத்துல ஈடுபடலாம். அப்ப நைதரசன் வந்து எங்கட இந்த விழுமிய வாயுக்கள் மாதிரி தாக்குதிறன் மிக குறைவாக இருக்கு. சரியா, தாக்குதிறன் குறைவா இருக்கும். அநேகமா இந்த சிப்ஸ் பேக்கெட்டுகள்ல வந்து நைதரசன் வாயுவை தான் அடைச்சு வச்சிருப்போம். என்னன்னு சொன்னா
அது வந்து ஒரு தாக்கத்துக்கு உட்படாத ஒரு பாதுகாப்பா தொழிற்பட வேண்டபடியே நாங்கள் அங்க வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பல்ப் அதுகளுக்குள்ள சடத்துவ வாயுவாக நைதரசனை பயன்படுத்துறது. காரணம் நைதரசன் வந்து இலகுவா தாக்கத்துல ஈடுபடாது, தாக்குதிறன் குறைஞ்ச நாங்க பயன்படுத்துறோம். இருந்தாலும் உயர் வெப்பநிலையில நைதரசன் வாயு தாக்கத்துக்கு உட்படும். சாதாரண வெப்பநிலையில தாக்குதிறன் ஒரு குறைஞ்ச வாயுவா தான் தொழிற்படும். உயர் வெப்பநிலையில தாக்கத்துல ஈடுபடும். சரி, ஆக்சிஜன் நைதரசன் மாதிரியான வாயுக்களோடையும் கார்பன் சிலிக்கன் மாதிரியான அல்லுலோகங்களோடையும் அது மாதிரி அலுமினியம் மெக்னீசியம் மாதிரியான உலோகங்களோடையும் தாக்கத்துல ஈடுபடும். இப்ப உயர் வெப்பநிலையில மட்டும் தாக்கத்துல ஈடுபடும். அது மாதிரி நைதரசன் வந்து மின்னல் தாக்கத்தின் மூலமா மின்னல் தாக்கம் மின்னல் ஏற்படைக்குள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து நைட்ரிக் என்ற ஒரு ஒக்சைட்டை கொடுக்கும். NO. சரி, எதை சொல்றது? நைட்ரிக் ஒக்சைடுன்னு சொல்றது. இந்த நைட்ரிக் ஒக்சைடு வந்து கொஞ்சம் வலிமை குன்றியதா இருக்கும். அது வந்து மேலதிகமான ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு நைதரசன் நீர் ஒக்சைட்டை உருவாகும். NO2. NOன்னு சொன்னா நைட்ரிக் ஒக்சைடு. இது வந்து மேலதிக வலியோடு தாக்கம் அடைஞ்சுதான் நைதரசன் நீர் ஒக்சைட்டை உருவாக்கும். இந்த நைதரசன் நீர் ஒக்சைடு பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை உடையது. அது மாதிரி கைத்தொழில் ரீதியா நாங்க நைதரசனை வந்து அமோனியா வாயு உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தும். நைதரசனோட தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு அமோனியா வாயு உருவாகும். கைத்தொழில் ரீதியில அமோனியா வாயு உற்பத்தி செய்யறதுக்கு நைதரசனை பயன்படுத்தி கொள்றோம். இது தவிர பசலை சம்பந்தப்பட்ட அந்த உரங்கள், வெடிபொருட்கள் அதுக்கான தயாரிப்புல மூலப்பொருளாய் நைதரசன் பயன்படுத்தப்படுது. சரி, அவன் பயன்பாடுகள் என்று பார்த்தோம்னா அமோனியா உற்பத்தி, அடுத்த ரசாயன உரங்கள் தயாரிப்புல பயன்படுத்துறோம். மற்ற தாக்குதிறன் குறைஞ்ச ஒரு வாயுவா இருக்கிறபடியால நிரப்பு வாயுவாக பயன்படுத்தப்படுது. மின்குமிழ்கள் அடைச்சு வச்சிருக்கிறோம், வெப்பமானிகள்ல பயன்படுத்துறோம். அது மாதிரி இந்த சிப்ஸ் அதுகளுக்குள்ள பால்மா பேக்கெட்டுகள் அதுகள்ல மூடு வாயுவாக பயன்படுத்தி கொள்ளும். அடுத்த வருங்க கந்தகம். கந்தகம் வந்து சல்பர்ன்னு சொல்லுவோம். அது இயற்கையில ரெண்டு வடிவங்கள்ல காணப்படும், ரெண்டு வேறுபட்ட வடிவங்கள காணப்படும். அப்படி இருக்கிறதுல நாங்க பிரதிருப்பங்கள் சொல்லுவோம். பிரதிருப்பங்கள் சொன்னா ஒரே மூலகம் ரெண்டு இல்லாட்டி ரெண்டுக்கும் மேற்பட்ட வேறுபட்ட வடிவங்கள் இருந்ததுன்னு சொன்னா அதுதான் பிரதிருப்பம் சொல்றோம். உதாரணமா இந்த கந்தகத்துல வந்து ரெண்டு வடிவங்கள் இருக்கு. ஒன்று வந்து நொறுங்கக்கூடிய மஞ்சள் நிற பளிங்காக இருக்கும், மற்றது பளிங்குருவற்ற வெண்மஞ்சள் தூளாக இருக்கும். இதுல பளிங்குரு வடிவம் என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த அணுவில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பு இருக்கும். அதைத்தான் நாங்க பளிங்குரு வடிவம்னு சொல்றோம். பளிங்குரு அற்றன்னு சொன்னா இதுல ஒரு ஒழுங்கமைப்பு காணப்படும். இப்ப மஞ்சள் நிற பளிங்குருவாக இருக்கும், நொறுங்கக்கூடிய ஒரு பளிங்குரு வடிவத்திலையும் இருக்கும். அது மாதிரி பளிங்குரு அற்ற வெண்மஞ்சள் தூளாகவும் இந்த கந்தகம் ரெண்டு வகையில காணப்படுது, ரெண்டு பிரதிருப்பங்களை கொண்டது. மற்ற அமினோமிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கூறு சில வகையான அமினோமிலங்கள்ல இருக்கு. புரதங்கள் படிக்க நீங்கள் புரதத்துல கார்பன் ஹைட்ரசன் ஒட்சன் ஹைட்ரசன் முக்கியமா இருக்கும். சில புரதங்கள்ல மட்டும் கந்தகம் இருக்கும்னு பாத்துனாங்க. சரி, அப்ப புரதத்தின் ஆக்கலகு தான் அமினோமிலம். சில வகையான அமினோமிலங்கள்ல மாத்திரம் இந்த கந்தகம் வந்து ஒரு கூறாக காணப்படும். மற்ற பௌதிக இயல்பு பார்த்தோம்னா சுவை மனம் இல்ல, மின்ன அரிதாக கடத்தும், அது அல்லுலோகங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இயல்பு. மற்ற நீர்ல கரையாது, இலகுவா நீர்ல கரையாது. கார்பன் இருசல்பைட் மாதிரியான சேதன கரைப்பான்ல கரை. சரியா, CS2 கார்பன் இருசல்பைட்ல கரை, நீருக்குள்ள கரையாது.
சரி, அடுத்து இந்த ரசாயன இயல்புகள் பார்க்கறதுக்கு முதல் வெயிட் பண்ணுங்க வாரம். சரி, இந்த கிளிப் ஒருக்கா பாருங்க. சரி, அது கந்தகத்தை எரிக்க போறோம். கந்தகம் வந்து ஒரு மஞ்சள் நிறமான திண்மம். அதை நாங்கள் எரிச்சம் என்று சொன்ன வழியில எரிக்கைக்குள்ள நீல நிற சுவாலையை ஏற்படுத்தி கொண்டு எரி. சரியா? நீல நிறமான சுவாலையோட எரி. சரி, மற்ற எரியக்குள்ள பாத்தீங்கன்னா கந்தகம் வழியோட தாக்கம் அடைஞ்சு உருவாகிற வாயு கந்தக வீரோட்சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சுவாசத்துக்கு ஒவ்வாத ஒரு வாயு. அது எரிக்கைக்குள்ள ஒரு பயங்கரமான மனம் உண்டு வரும். அதுக்கு காரணம் கந்தக வீரோட்சைடு. இது வந்து சுவாசத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வாயு. சரியா? வெயிட் பண்ணு. ரைட். சரி, அப்ப இதான் தாக்கம். கந்தகம் வந்து வழியில் எரிக்கைக்குள்ள அது காணப்படுற நிறம் வந்து நீலன்ற சுவாலையோட எரியும். வெளிவார வாயு பாத்தீங்கன்னா கந்தக வீரோட்சைட். சரியா? வழியில இருக்கிற தாக்கங்கள் என்றாலே எங்களுக்கு ஞாபகத்துல வரணும். வழியில இருக்கிற ஒரு பொருள் தகனம் அடையுதுன்னா அதுக்கு காரணம் ஒட்சிசன். சரியா? ஒட்சனோட தகனம் அடைஞ்ச ஒட்சனோட சேர்ந்து தாக்கம் அடைஞ்சான் அந்த நீல நிற சுவாலங்களுக்கு வருகுது. ஆகவே கந்தகம் ஒட்சனோட எரிக்கப்பட்டதுன்னு சொன்ன வார வாயு வந்து SO2 வாயுவா இருக்கும். கந்தக வீரோட்சைட். ரைட். அதான் இதுல பார்க்கணும். ரசாயன இயல்புகளை நீல நிற சுவாலையோட எரியும் கந்தக வீரோட்சைட் வாயு விளைவா கிடைக்கும். சரியா? கந்தகம் வழியில் எரிக்கப்படைக்குள்ள கந்தக வீரோட்சைட் வாயுவை கொடுக்கும். அது மாதிரி அநேக உலோகங்களை கந்தகத்தோட வெப்பமேற்றைக்குள்ள அந்த உலோகத்தின சல்பைட்டை உருவாகும். சரியா? சல்பைட் ரெண்டைக்குள்ள கந்தகம் வந்து இப்ப மெக்னீசியத்தோட தாக்கம் அடைஞ்சோன்னா மெக்னீசியம் சல்பைட் MgS சொல்லுவோம். இதை மெக்னீசியம் சல்பைட் சொல்றோம். சரி, அப்ப அந்த உலோகத்தின சல்பைட்டை கொடுக்கும். அது மாதிரி பயன்பாடுகள் பார்த்தோம்னா ஒன்று சல்பூரிக் அமில உற்பத்தியில பயன்படுத்தப்படுது. கந்தக வீரோட்சைட்டை நீரோட சேரைக்குள்ள முதலாவது சல்பூரஸ் என்ற ஒரு அமிலம் உருவாகும். அதனுடைய வலிமை குறைவு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா தாக்கம் அடையக்குள்ள சல்பூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும். H2SO4. சரியா? வலிமை கூடின ஒரு அமிலம், அது செறிவான ஒரு அமிலம். சரி, அப்ப சல்பூரிக் அமிலத்தின தயாரிப்புல கந்தகத்தை பயன்படுத்துறோம். அதே மாதிரி ரப்பரை வெல்கனைஸ் படுத்தைக்குள்ள பயன்படுத்துறாங்க கந்தகத்தை.
சரி, ரப்பரை வெல்கனைஸ் படுத்துறதுன்றது இப்ப இயற்கை ரப்பர் வந்து வெண்மத்தன்மை குறைவாயும் மீளும் தன்மை அதிகமாயும் இருக்கும். அப்ப அந்த இயற்கை ரப்பரை பயன்படுத்தி நாங்கள் அந்த டயர் டியூப்போ இல்லாட்டி பொருட்களோ செய்ய முடியாது. இப்போ அப்படிப்பட்ட பொருட்கள் செய்யணும்னா என்னுடைய வன்மத்தன்மையை கூட்டணும், மீளும் தன்மையை குறைக்கும். அதுக்காக நாங்கள் கந்தகம் சேர்த்து வெப்பப்படுத்துற செயல்முறையைத்தான் வெல்கனைஸ் படுத்தல் சொல்றாரு. சரி, அப்ப ரப்பரை வெல்கனைஸ் படுத்தி அதனுடைய வெண்மத்தன்மையை குறைச்சு மீளும் தன்மையை வெண்மத்தன்மையை அதிகரிச்சு மீளும் தன்மையை குறைக்கிறதுக்காக கந்தகத்தை பயன்படுத்தி கொள்ளும். இதை தவிர பட்டாசுகள், தீக்குச்சிகள் அதுகள் தயாரிப்பு, அது மாதிரி வைன் பியர் தயாரிப்பிலையும் பயன்படுத்தி கொள்றோம். மற்ற பங்கஸ் கொல்லியாகவும் கந்தகம் வந்து இருக்கு. சரியா, பங்கஸ் அழிக்கிறதுலையும் கந்தகம் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி அடுத்த மூலகம் பாருங்க, அல்லோகம் காபன். காபனும் வந்து வளிமண்டலத்துல என்ன வடிவத்தில் இருக்கும்னு கேட்டா காபனீர் ஒட்சைட்டாக இருக்கு. சரியா, வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய வடிவம் வந்து காபனீர் ஒட்சைட். மற்றது காபன் முக்கியமா எல்லா அங்கிகள்லயும் இருக்கக்கூடிய ஒரு கூறு. நாங்கள் எல்லாமே காபன் அடிப்படையாக கொண்ட அங்கிகள் தான். சரி, உயிர் வாழுகிற அங்கிகள் எல்லாத்திலையும் கட்டாயமா காபன் இருக்கு. அது மாதிரி இந்த காபனுக்கும் பிரதிருப்பங்கள் இருக்கு. பளிங்குருவான பளிங்குருவற்றன்னு ரெண்டு பிரதிருப்பங்கள் இருக்கு. இதுல பளிங்குருவானதுல பாத்தீங்கன்னு சொன்னா வைரம், கேரியம் என்று ரெண்டு வகை இருக்கு. அது மாதிரி பளிங்குரு அற்றதுக்குள்ள இந்த நிலக்கரி, மரக்கரி அதுகள் வந்து பளிங்குரு அற்ற பிரதிருப்பங்களா இருக்கு. மற்றொரு காபன் அல்லுலோகம் மின்ன கடத்தாது, இருந்தாலும் அதன் ஒரு பிரதிருப்ப வடிவமாக காணப்படுற கேரியம் மின்ன கடத்துது. சரி, அந்த கேரியம் வந்து மின்ன கடத்தும். வைரம் மின்ன கடத்தாது, அதே நேரத்துல கேரியம் வந்து மின்ன கடத்தக்கூடியதா இருக்கு. ஒரு அல்லுலோகமா காணப்பட்டாலும் மின்ன கடத்தும். சரி, அது காவன் பொதுவான நிறம் கருப்பு. வைரம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த பிரதிருப்பமான வைரம் மட்டும் நிறத்துல வேறுபடும். மற்றபடி காவன் பொதுவான நிறம் கருப்பு. சரி, மற்ற ரசாயன இயல்புகள் என்று பார்த்தோம்னு சொன்னா ஒட்சிசனோட தாக்கம் அடைஞ்சு காவனீர் ஒட்சைட்டை கொடுக்கும், CO2. அது மாதிரி கல்சியம் ஒட்சைட் என்ற சேர்வையோட காபன் தாக்கம் அடைஞ்சு கல்சியம் காபைட்டை கொடுக்கும், CaC. கல்சியம் காபைட்டுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்த பயன்பாடுகள் அண்டைக்குள்ள பளிங்குருவற்ற காவன் கருப்பு நிற பூச்சிகள் தயாரிப்புல பயன்படுத்துறோம். ரப்பர் நிரப்பியா பயன்படுத்துறோம். மற்ற கேரியம் வந்து மின்கலங்கள்ட இந்த எளிய மின்கலங்கள் அதுகள் அமைக்கைக்குள்ள மின்வாய்களா கேரியத்தை பயன்படுத்துறோம். மற்ற உராய்வு நீக்கியா பயன்படுத்தப்படுது. பென்சில் கூறு தயாரிப்பு, எரிபொருள் அதுகள் எல்லாத்திலையும் பயன்படுத்தலாம். அது மாதிரி வைரம் வந்து ஆபரணங்கள் உருவாக்குறதுல பயன்படுத்துறோம். மற்ற கண்ணாடிய வெட்டுறதுக்கு பயன்படுத்துறோம் வைரம். கண்ணாடியை விட வெண்மத்தன்மை கூடண்டபடியா வைரத்தை பயன்படுத்தி கண்ணாடியா இருக்கிறதுக்கு பயன்படுத்தும். மற்ற கரி வந்து காபன் அந்த ஒரு பிரதிருப்ப வடிவமான கரி வந்து அந்த நீர் சுத்திகரிப்பு செய்ய உதவும். பழைய காலத்துல அந்த சாப்பாடுகள் இன்னொரு இடத்துக்கு கொடுத்து விடையக்குள்ள அந்த கரித்துண்டு ஒன்று வச்சு கொடுக்குறது வளமை. ஏன்னு சொன்னா அந்த கரித்துண்டு வந்து அந்த நச்சு வாயுக்களை அகத்துறிஞ்சு. சரி, அப்ப அதே மாதிரி நீர் சுத்திகரிப்பிலையும் நாங்கள் கரியை வந்து பயன்படுத்தி கொள்றோம். சரி, அது மாதிரி காபன் தாள் வந்து விண்வெளி ஆடைகள் தயாரிப்பு, விண்கலத்தின பாகங்கள் தயாரிக்கிறது, ஏவுகணை அந்த விஷயங்கள் தயாரிக்கிறதுல பயன்படுத்தி கொள்ளும். சரி, இதுக்கு அங்கே உலோக போலிகள் பார்க்கணும். அதுக்கு முதல் இந்த ஒர்க் ஷீட்ல பிள்ளைகள் சரி, அந்த 4வது கேள்வியையும் சரி, அந்த 4வது கேள்வி ஒரு செய்து அனுப்புங்க.
அது மாதிரி 7வதுல இந்த முதல் 5 சரியா, 4வது முழுமையா செய்யுங்க. அதே மாதிரி 7வதுல முதல் 5ஐயும் ஒருக்கா செய்து எனக்கு ஒருக்கா அனுப்புங்க. சரி, அவ்வளோத்தையும் பார்த்துட்டு நாங்கள் உலோக போலியை பார்ப்போம். அவ்வளோத்தையும் செய்து அனுப்புங்க. ரைட், இதற்கா பார்த்துட்டு போவோம். நான் கேட்கிறாள் உடனே உடனே விடைய சொல்லிட்டு போங்க. முதலாவது ஹம்தா சொல்லுங்க. தாக்குதிறன் கூடியது, கத்தியால் வெட்டக்கூடிய அளவு மென்மையானது, மண்ணெண்ணெய் அல்லது பரவீனில் சேமிக்கப்படும், சுவாலை சோதனைக்கு மஞ்சள் நிறத்தை தரும். என்ன மூலகமா இருக்கும் இது? சோடியம். சோடியம். அது மாதிரி 2வது ஹின்சா சொல்லுங்க. வளியில் வெப்பப்படுத்தும் போது பிரகாசமான வெண்ணிற சுவாலையுடன் எரிந்து வெண்ணிற தூமத்தை தரும். என்னவாயிருக்கும்? மக்னீசியம். மேக்னீசியம். அடுத்து இப்ப பார்த்தது
மோயிசன் சொல்லுங்க பாப்போம். மஞ்சள் நிறமுடையது வழியில நீலன்ற சுவாலியுடன் எரிந்து அமில இயல்புடைய வாயு ஒன்றை தோற்றுவிக்கும். என்னவா இருக்கு? பொட்டாசியம். பொட்டாசியம் பற்றி படிச்சு நாங்களோ? மஞ்சள் நிறமுடையது வழியில நீலன்ற சுவாலையோட எரிஞ்சு அமில இயல்புடைய வாயு ஒன்றை தோற்றுவிக்கும். இப்ப வீடியோ எல்லாம் பார்த்தோம். மற்றது ஸ்டெப்னி. மற்றாள் சொல்லுங்க பாப்போம். என்ன பிள்ளைகள் வரும்? மஞ்சள் மூன்றாவதுக்கு என்ன வரும்? கந்தகம் கந்தகம். மற்ற பளிங்குருவான பளிங்குருவற்ற வடிவங்களில் காணப்படும் அல்லுலோகம் இதன் பிரதிருப்பங்களில் ஒன்று மின்னை கடத்தக்கூடியது. என்ன? காபம். ரைட். அது மாதிரி அட்டவணையை பார்த்து நிரப்பிக் கொள்ளுங்க. சோடியம் வந்து இண்டிகோ சாயம் அதன் உற்பத்தியில பயன்படுத்துறோம். மற்றது வேற எங்க சோடியத்தை பயன்படுத்துறோம் இல்லையா? சொல்லுங்க, ஒவ்வொரு ஒரு இயல்பு சொல்லுங்க. சோடியத்தின் பயன்பாடு. டெனிம் துணியை நிறமூட்ட ரைட். டெனிம் துணியை நிறமூட்டுறதுக்கு பயன்படுத்தி கொள்றோம். வேற சோடிய ஆவி விளக்கு தயாரிப்புல பயன்படுத்தி கொள்றோம். அது மாதிரி மெக்னீசியத்தின் பயன்பாடு. மெக்னீசியம். மருந்து உற்பத்தி செய்வதற்கு. ரைட். மெக்னீசியா பால் உற்பத்திக்கு நம்ம மருந்து உற்பத்தியில பயன்படுத்தி கொள்றோம். வேற இரும்பு துருப்பிடிக்கத்தை தடுப்பது. ரைட். இரும்பு துருப்பிடிக்கிறத தவிர்க்கிறதுக்கு ஒரு அர்ப்பண உலோகமா பயன்படுத்தி கொள்றோம். அது மாதிரி நைதரசன் பயன்பாடு. நைதரசன். ரைட். வாகன சில்லுகள்ல நிரப்பு வாயுவாக பயன்படுத்துறாங்க. என்ன? மின்குமிழ் வெப்பமானிகள் அதுகள் எல்லாத்திலையும் ஒரு நிரப்பு வாயு அல்லது மூடு வாயுவாக பயன்படுத்தும். கந்தகத்தின் தொழிற்பாடுகள் பயன்பாடுகள். கந்தகம். ரப்பர் ரப்பரை வெல்கனைசுபடுத்த பயன்படுத்துறது. ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படுத்துறோம். வெடிமருந்து தயாரிப்புல பயன்படுத்துறோம். சரி. அது மாதிரி காபனுக்கு. பென்சில் ரைட். பென்சில் கூறு உற்பத்தியில பயன்படுத்துறோம். எரிபொருளாக எரிபொருளா பயன்படுத்துறோம். உராய்வு நீக்கியா பயன்படுத்துறோம். சரிதான். இதெல்லாம் காபன் பயன்பாடு. ரைட். அதே மாதிரி நாங்க அடுத்ததா உலோக போலிகளை பார்ப்போம். உலோக போலின்னு சொன்னா இந்த உலோகத்துக்கும் அல்லோகத்துக்கும் இடப்பட்ட இயல்பை காட்டும். நாங்க படிக்கிற 20 மூலகங்கள்ல போரன் அடுத்தது சிலிக்கன் இந்த ரெண்டும் தான் உலோக போலியா தொழிற்படுது. சரியா? ஒவ்வொரு மூலகங்களோட பௌதிக ரசாயன இயல்புகள் பயன்பாடுகள் எல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கோம். எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கொள்ளணும். இதுல முதலாவதா நாங்கள் பார்க்க போறது வந்து சிலிக்கன். சிலிக்கன் பாத்தீங்கன்னா புவியோட்டுல ஒட்சிசனுக்கு அடுத்ததாக அதிக அளவு காணப்படுறது சிலிக்கன். சரியா? புவியோட்டுல அதிக அளவுல காணப்படுற மூலகம் ஒட்சிசன். சூழல்ல அதிக அளவுல காணப்படுறது வந்து நைதரசன் வாயு. அது மாதிரி புவி ஓட்டுல வந்து கூடுதலா இருக்கிறது ஒட்சிசன். ஒட்சிசனுக்கு அடுத்தபடியாக சிலிக்கன் இருக்கு.
சரி, ஒட்சன் தான் கூடுதலா இருக்கும். ஒட்சனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சிலிக்கன். மற்ற சிலிக்கன்லையும் ரெண்டு வகையான பிரதிருப்பங்கள் இருக்கு. பளிங்குருவான பளிங்குருவற்றன்னு சொல்லி பிரதிருப்பங்கள் இருக்கு. சரியா, திருவானாக்கல், மற்றது மணல், எமரல்ட், அந்த மாதிரியான ரத்தின கற்கள் வந்து பளிங்குருவான சிலிக்கன் சேர்வையா இருக்கும். களி அதுகள் வந்து பளிங்குருவற்ற சிலிக்கன் சேர்வையா இருக்கு. மற்ற சிலிக்கன் பயன்பாடுகள் என்றைக்குள்ள முக்கியமா இந்த இலத்திரனியல் துணை சாதனங்களோட உற்பத்தியில பயன்படுத்தப்படுது. இந்த டிரான்சிஸ்டர், இருவாயி. சரி, இருவாயின்றது டயோட்னு சொல்லுவோம். ஒரு திசையில மின்ன கடத்துறதுக்கு நாங்க இந்த டயோட்டை பாவிப்போம். சரி, இருவாய்களோட உற்பத்தி, டிரான்சிஸ்டர் உற்பத்தி எல்லாத்துலயும் சிலிக்கனை பயன்படுத்தி கொள்ளும். இதே மாதிரி சூரிய கலங்கள். சரியா, சூரிய சக்தியை மின்சக்தியா மாத்திர சூரிய கலங்களோட தயாரிப்புலையும் பயன்படுத்தி கொள்றோம். மற்ற கணனீண்ட துணைக்கூறுகளோட உற்பத்தியிலையும் சிலிக்கான் பயன்படுது. அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா போரன். போரனும் ஒரு கரும நிறமான பளிங்குருவமான திண்மம். தாக்குதிறன் வந்து ஒப்பீட்டளவில் மற்ற மூலங்களோட ஒப்படைகளை குறைவா இருக்கும். உயர் வெப்பநிலைக்கு வெப்பம் ஏற்றினாலும் தாக்கத்துல ஈடுபடாது. சிலதுகள் வெப்பநிலை கூடிச்சுன்னா தாக்கத்துல ஈடுபடும். ஆனா இது உயர் வெப்பநிலைக்கு வெப்பம் ஏற்றினாலும் தாக்கத்துல ஈடுபடாது. வேற பளிங்குருவற்ற போரன் அது மாத்திரம் அதி உயர் வெப்பநிலையில ஒட்சன், நைதரசன் மாதிரியான மூலகங்களோடையும், நைட்ரிக் அமிலம், அது மாதிரி செறிவான சல்பூரிக் அமிலம், இந்த அமிலங்களோடையும் கார்பன் கந்தகம் போன்ற அலுலோங்களோடையும் தாக்கத்துல ஈடுபடும். அதன் பயன்பாடுகள் என்று பார்த்தோம்னா உலோகங்களை உருக்கி ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். அது மாதிரி தோலுக்கு பயன்படுத்துற அந்த களிம்புகள், கிரீம்களை உற்பத்தி செய்யறதுல பயன்படுத்துறோம். மற்ற உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடி வகைகளை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தும். வாயு ஊடகத்துல அந்த கொதிகுழாய் மாதிரியான ஹீட் பண்ணினாலும் வெடிக்காத உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கு போரணத்தை தான் பயன்படுத்தி கொள்ளும். மற்ற அங்கால குறைகடத்திகள். குறைகடத்தின்னு சொன்னா இப்ப உலோகங்களுக்கும் உலோகங்களை மாதிரி முன்ன சிறந்த முறையில கடத்தாது, அதே நேரம் அல்லோகங்கள் மாதிரி கடத்தாமலும் இருக்காது. ரெண்டுக்கும் இடப்பட்ட இயல்புடைய திரவியங்களை தான் குறைகடத்தி என்று சொல்றது. அந்த குறைகடத்தியில வந்து கலப்படம் செய்யறதுக்கு போரனை பயன்படுத்தி கொள்ளும். சரி, அதெல்லாம் போரண்ட பயன்பாடு. சரி, அதுல சிலிக்கனையும் போரனையும் ஒரு நிரப்பிக் கொள்ளுங்க.
ரைட். இதுல பயன்பாடுகள் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அதே மாதிரி இந்த ஆவர்த்தன அட்டவணையில மூலகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள்ல அமில மூல இயல்புகள் தொடர்பா அடுத்ததா பார்க்கணும் நாங்க. சரி, ஒரு ஆவர்த்தன அட்டவணை என்று எடுத்தோம்னா அதுல இடமிருந்து வலமா போயக்குள்ள ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், ஒரு ஆவர்த்தன அட்டவணை எடுத்தோம்னு சொன்னா அதுல இந்த போரன் சிலிக்கன் இந்த ரெண்டு உலோக போலியா இருக்க போது இதுக்கு வலது பக்கம் மாறாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லுலோகங்கள் சொல்லுவாங்க. சரியா, கார்பன், நைட்ரசன், ஒட்சன், குளோரின், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் இதெல்லாம் அல்லுலோகங்கள். ஹைட்ரசன் அல்லுலோகம். மற்றது இவருக்கு இடது பக்கம் வரக்கூடிய மூலங்களை பாத்தீங்கன்னா அதெல்லாம் உலோகங்கள். லித்தியம், பெரிலியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், பொட்டாசியம், கல்சியம் எல்லாம் உலோகங்கள். இப்ப இதுல இந்த உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் பொதுவா மூல இயல்புடையதா இருக்கு, மூல ஒட்சைட்டுகளா இருக்கு. சரி, உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் பொதுவா மூல ஒட்சைட்டுகள். அதே மாதிரி அல்லோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் பார்த்தோம்னா அது பொதுவா அமில ஒட்சைட்டுகளா இருக்கு. சரி, அல்லோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் அமில ஒட்சைட்டா இருக்கும். உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் மூல ஒட்சைட்டா இருக்கு. அப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு விஷயம் சொல்லலாம். ஆவர்த்தன அட்டவணையின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள்னா மூல இயல்பு குறைஞ்சா அமில இயல்பு அதிகரிச்சு கொண்டு வரும். ஏனண்டா இடப்பக்கமா உலோகங்கள் இருக்கிறபடியே உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட் மூல ஒட்சைட்டா தான் இருக்கும் கட்டாயம். வலது பக்கம் அல்லுலோகங்கள் இருக்கிறபடியே அல்லுலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் அமில ஒட்சைட்டுகளா இருக்கு. அப்ப இதுல நாங்கள் மூன்றாம் ஆவர்த்தனத்தை மட்டும் கருத்துல கொண்டமா இருந்தா, சரியா, மூன்றாவது ஆவர்த்தனத்தை கருத்துல கொள்ளுவமா இருந்ததுன்னு சொன்னா இடமிருந்து வலமா போய்க்குள்ள அதனுடைய மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு அதிகரிக்கும். சரி, இதுகள் எல்லாம் எம்சிக்கு அதுகளுக்கு வாரது. சரி, உதாரணமா சோடியம் பாத்தீங்கன்னா சோடியம் உருவாக்குற ஒட்சைட் சோடியம் ஒட்சைட் Na2O சொல்லுவான். இது வன்மூல இயல்பை காட்டும். இந்த ஒட்சைட் வன்மூலத்தன்மையா காட்டும். மூல இயல்பு கூடியதான் வன்மூலம் சொல்றோம். அது மாதிரி மெக்னீசியம் உருவாக்குற ஒட்சைட் மெக்னீசியம் ஒட்சைட் അതിന്റെ மூல இயல்பு குறைவு, மென்மூலம். அது மாதிரி அலுமினியம் உருவாக்குற ஒட்சைட் Al2O3 அலுமினியம் ஒட்சைட் சொல்றது. அது ஒரு உலோகம் தான், இருந்தாலும் அது உருவாக்குற ஒட்சைட் ஈரியல்புடைய ஒட்சைட். மூல இயல்பையும் காட்டும் அமில இயல்பையும் காட்டும். அதுதான் ஈரியல்பு சொல்லுவோம். இங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சிலிக்கன்ல இருந்து குளோரின் வரைக்கும் அமில இயல்பு அதிகரித்து கொண்டு வரும். சிலிக்கன் உருவாக்குற ஒட்சைட் சிலிக்கன் ஈரோட்சைட், பாஸ்பரஸ் உருவாக்குற ஒட்சைட் P2O5 சொல்றோம். இவ ரெண்டு பேரும் அமில இயல்பு குறைஞ்சாக்க மென் அமில இயல்புடைய ஒட்சைட்டுகளை உருவாகும். சரியா, மென் அமில இயல்புடைய ஒட்சைட்டுகளை உருவாகும். அது மாதிரி கந்தம் உருவாக்குற ஒட்சைட் பார்த்தோம்னா கந்த வீரோட்சைட் SO2 அல்லது SO3 உருவாக்கும். குளோரின் உருவாக்குற ஒட்சைட் Cl2O7 சொல்லுவோம். சரி, அப்ப இந்த SO3 Cl2O7 என்னண்டு கண்டுபிடிக்கிறதுலாம் ரசாயன சூத்திரங்கள் படிச்சோன்னு நீங்களே சுகமா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதான் நாளைய வகுப்புல படிப்போம். சரி, நாளையோ அடுத்த கிளாஸ்ல படிப்போம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கந்தகம் உருவாக்குற ஒட்சைட்டும் குளோரின் உருவாக்குற ஒட்சைட்டும் வெண்ணமில இயல்பை காட்டும். சரியா, வெண்ணமிலம். அது மாதிரி குளோரினம் வெண்ணமில இயல்பு. சரிதான், இந்த சார்ட் ஞாபகத்துல இருக்கும். விடமிருந்து வலமா போய்க்குள்ள உலோகங்களோட ஒட்சைட்டுகள் அந்த உருவாக்குற மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு அதிகரிச்சு கொண்டு வரும். சோடியம் வன்மூல இயல்புடைய ஒட்சைட், மெக்னீசியம் ஒட்சைட் மென்மூலம், அலுமினியம் ஒட்சைட் தான் ஈரியல்பை காட்டும். அமில இயல்பையும் காட்டும் மூல இயல்பையும் காட்டும். அங்கால அமில இயல்பு கூட போகும். சிலிக்கன் ஒட்சைட்டும் பாஸ்பரஸ் ஒட்சைட்டும் மென் அமில இயல்பை காட்டும். கந்தமும் குளோரினும் வெண்ணமில இயல்பை காட்டும். சரி, அவருக்கு கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க.
இனி நாங்கள் அங்கால கடைசி பகுதி இருக்குது ரசாயன சூத்திரங்கள். ரசாயன சூத்திரங்கள் அமைக்கிறது பார்த்துட்டோம்னா அதோட இந்த 3வது பாடம் நிறைவடையும். சரி, ரசாயன சூத்திரங்கள் அமைக்கிறது முக்கியமான ஒரு பகுதி. அதை நாங்கள் வார கிளாஸ் பார்ப்போம். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா லீவ் ஆகிக்கொள்ளலாம் பிள்ளைகள். ரசாயன சூத்திரங்களை வார கிளாஸ் பார்ப்போம். சரி, அதை கம்ப்ளீட் பண்ண லீவ் ஆகலாம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளாம.